ஆல் டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, போலீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா கோர்ஸுக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்சஸ்ஃபுல் பர்சனாக வந்துட்டு லீட் பண்ணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹொப்பாலை கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சிஆர் பட்டேல். சிஆர் பட்டேல் வந்துட்டு யாரு? மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தியோட யூனியன் மினிஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா நியூ ஆஃபீஸர், அதாவது நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டிக்கு வந்துட்டு ஒரு நியூ ஆஃபீஸ் வந்துட்டு இனாகிரேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டிக்கு ஒரு நியூ ஆஃபீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஸோ இந்த இனிஷியேஷன்ல வந்துட்டு ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன வெப்சைட்னு பார்த்தோம் அப்படின்னா NDSA வெப்சைட்னு சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு நேத்ராங்க அதையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நேத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா NDSA இன்ஜின் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் ரிவ்யூ யூசிங் AI. ஓகேங்களா? ஸோ இதை டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா NSDA தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ராஷ்திரியா பந்த் சுரக்ஷா தர்பனுக்கு கீழே வந்துட்டு இதை வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த ராஷ்திரியா பந்த் சுரக்ஷா தர்பன் வந்துட்டு யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா சிடாக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா? ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, சிடாக், சிடாட்னு சொல்லிட்டு. சிடாக் வந்துட்டு எதுக்காக வருவாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக வருவாங்க. அதுவே வந்துட்டு சிடாட் வந்துட்டு எதுக்கு வருவாங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷனுக்காக வருவாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ சிஆர் பட்டேல் வந்துட்டு என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காரு? ஒரு நியூ ஆஃபீஸ் நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டிக்காக நியூ டெல்லியில வச்சு லான்ச் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் 24 அண்ட் ஸ்பீடு போஸ்ட் 48ன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்னையில் வந்துட்டு ஆக்சசிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டு என்ஷூர் ஃபாஸ்டர் மோர் ரிலையபிள் டெலிவரி வித்தின் 24 hours அண்ட் 48 ஹவர்ஸில் டேட் அண்ட் புக்கிங் ஃப்ரம் வந்து டேட் ஆஃப் புக்கிங்லேருந்து வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டு என்ன அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் 24 hours தான் வந்துட்டு 24னும், ஸ்பீடு போஸ்ட் 48 hours தான் வந்துட்டு ஸ்பீடு போஸ்ட் 48னும் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இன்ட்ரடியூஸ் வந்துட்டு 6 மெட்ரோஸ்ல. எந்தெந்த மெட்ரோ அப்படின்னா இன்க்ளூடிங் வந்துட்டு எந்தெந்த மெட்ரோல வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும்னா சென்னை, கொல்கத்தா, பெங்களூர்ல வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ கஸ்டமருக்கு சப்போஸ் வந்துட்டு டெலிவரி டிலே ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கிளைம் டு ரீஃபண்ட், அதாவது ரீஃபண்ட் பாலிசி வந்துட்டு ஆக்சசிபிள் பண்ணி தராங்க. ஸோ அது போக வந்துட்டு இது வந்துட்டு இந்தியன் போஸ்ட் வந்து ஸ்பெஷல் கவர் டு கமர்மெண்ட் பர்த் செமெண்ட்ரி ஆஃப் அன்னபூர்ணா தேவி. ஓகேங்களா? ஸோ அன்னபூர்ணா தேவி, அது போக சுபாகர் ஆர்டிஸ்ட், இஸ் த டாட்டர் ஆஃப் பாபா அலாதீன் கான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட பர்த் ஆனிவர்சரிக்கு தான் வந்துட்டு ஒரு பர்த் செனிட்டரி வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்தியன் போஸ்ட் வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இவ்வளவுதான். இது ரொம்ப வந்துட்டு டெப்தா வந்துட்டு படிக்க வேணாம். எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு ஸ்பீடு போஸ்ட் 24, ஸ்பீடு போஸ்ட் 48ன்னு சொல்லி சென்னையில் வந்துட்டு லான்ச் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா 6 மெட்ரோவில் வந்துட்டு 24 அண்ட் 48 hours வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ணுங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெலிவர் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு இதோட மோட்டோவா இருக்கு. இது 6 மெட்ரோவில் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி தராங்க. எந்தெந்த பிளேஸ்ல அப்படின்னா சென்னை, கொல்கத்தா, பெங்களூர்ல. ஓகேங்களா? சப்போஸ் வந்துட்டு டிலே ஆச்சு அப்படின்னா இந்த ரீஃபண்ட் பாலிசி கூட ஆக்சசிபிள் பண்ணி தராங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். NMDC லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மைனிங் கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. 50 million tons வந்துட்டு அயன் ஒரே. முன்னாடி வந்துட்டு யுரேனியம் ஒரே வந்துட்டு பார்த்தோம்ல, அது யார் யார் பார்த்தோம்? கனடாவும் நம்ம இந்தியாவும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு அயன் ஒரே வந்துட்டு NMDC வந்துட்டு லிமிடெட் ஃபர்ஸ்ட் மைனிங் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க 50 million tonsக்கு. சிங்கிள் ஃபினான்ஷியல் இயர்ல வந்துட்டு இது பண்ணி தராங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸா NMDC வந்துட்டு
45.2 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அயன் முறையில் 2023 to 2024. ஸோ இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியல் 2025ல எவ்வளோ அவுட்புட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னா 44.4 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்துட்டு டு எக்ஸ்பேண்ட் ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ டார்கெட் அப்படின்னா 300 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு 2030ல வந்துட்டு அச்சீவ் பண்ணுங்கிறது வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த 2030 தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ப்ளூக்குள்ள அடிக்கணும் அப்படின்னா இயர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா 2030 வந்துட்டு மேபி பை சான்ஸ் வந்துட்டு நம்ம ப்ளூக்குள்ள அடிக்கிறோம்னா அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 300 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ 2030ல வந்துட்டு இது வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்எம்டிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. இதுல சேர்மன் அண்ட் எம்டி யாருன்னு பார்த்துக்கோங்க, அமிதாவா முகர்ஜி. எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு 1958. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியா பிளாக் எம்பிஸ் சப்மிட்டட் நோட்டீஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. போத் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ரிமூவல் ஆஃப் சி ஞானேஷ் குமார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா, எதுக்கு கீழே வந்துட்டு எந்த ஆர்டிகலுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வந்துட்டு ஆர்டிகல் 354 324(5)க்கு கீழே வந்துட்டு இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் வந்துட்டு ஜட்ஜஸ் ஆக்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கொயரிக்காக ஆக்ட் வந்து 1968 தான் வந்துட்டு இதோடது. ஸோ நோ என்கொயரி கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நோட்டீஸ் சச் ஏ மோஷன் சப்மிட்டட் ஃபார்ம்ஸ் சேம் டே அன்லஸ் அட்மிட்டட் போத் ஹவுஸ். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா போத் ஹவுஸ்ல வந்துட்டு நோட்டீசஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் டேல வந்துட்டு அன்லஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்மிட் வந்துட்டு போத் ஹவுஸ்ல வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நோ என்கொயரி கமிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968. ஓகேங்களா, ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு 50 எம்பிஸ் வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு ராஜ்யசபால மூவ் பண்ணும் அப்படின்னா சைன் பண்ணியிருக்கணும். 100 வந்துட்டு லோக்சபாவுக்கு வந்துட்டு போகணும்னா 100 சைன் வந்துட்டு நீடட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரூல்ஸ் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ஒரு எம்பிஸ் வந்துட்டு பிளாக் சப்மிட்டட் நோட்டீஸ் வந்துட்டு ஹவுஸ் பார்லிமெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு பேப்பரை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது. ராஜ்யசபானா 50 எம்பிஸோட சைன் வேணும், அதுவே லோக்சபானா 100 எம்பிஸோட சைன் வேணும். ஓகேங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்பெசிபிக் சார்ஜஸ். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பிஹேவியரு, இன்னொன்று வந்துட்டு இன்கெப்பாசிட்டி. இதுக்கு 2க்கு கீழே தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு லிமிட்ஸ் கிரவுண்டட் வந்துட்டு எக்ஸிக்யூட்ஸ் ரிமூவல்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 3 மெம்பர்ஸ் கமிட்டி இருப்பாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அது போக வந்துட்டு டிஸ்டிங்யூஸ் ஜூரிஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ்ல. அவ்வளவுதான் இதுல. ஓகேங்களா, சும்மா ஓவராலா தெரிஞ்சுக்கோங்க. லோக்சபானா என்ன, ராஜ்யசபா இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாட்டிக். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா நார்மலா ராஜ்யசபானா அதுக்குள்ள ஈஸியா வந்துட்டு ஒரு ரூல்ஸோட நோட்டீஸ் வந்துட்டு கொண்டு போக முடியாது. ஸோ 50 மெம்பர்ஸ் எம்பிஸோட சைன் வேணும். லோக்சபானா 100 எம்பிஸோட சைன் வேணும். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு எம்பிஸை வந்துட்டு ஹவுசிங் அண்ட் பார்லிமெண்ட்ல போய் மூவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த ஆர்டிகல் இருக்கு, ஜட்ஜஸ் ஆக்ட் எந்த இயர் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்வியூல கேட்க சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் நியூஸ் ரொமானியா. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு குருகிராம், ஹரியானா. இதோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னா ஆசிஸ் கண்ணா. மெம்பர்ஸ் வந்துட்டு 126 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 14 வந்துட்டு சிக்னேட்டரிஸ், 112 வந்துட்டு ஃபுல் டைம் மெம்பர்ஸா வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு இந்த ஐஎஸ்ஓட பிரசிடெண்டா இப்ப பிரசிடென்சி இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ 2024 to 2026 இந்த இயர் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் யாரு, ஏன் வந்துட்டு பிரான்ஸ் வந்துட்டு வைஸ் பிரசிடெண்டா வரான் அப்படின்னா 2015ல இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்துதான் வந்துட்டு ஐஎஸ்ஓ வந்துட்டு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் COP 21ல, அதாவது கான்ஃபரன்ஸ் 21ல வந்துட்டு இனிஷியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பேக்ரவுண்டு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த நியூஸ்ல என்ன அப்படின்னா அஃபீஷியலா வந்துட்டு ரேட்டிஃபைடு பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்துட்டு அஃபீஷியல் மெம்பரா வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. 118வது மெம்பரா வந்துட்டு ரொமானியா வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஐஎஸ்ஓ லான்ச் பண்ண இயர் வந்துட்டு 2015. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்துதான். யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP21 சொல்லுவோம், பாரிஸ்ல நடந்திருக்கும். அதுலதான் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. $1 trillion வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2030 வந்துட்டு அச்சீவ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொபிலைஸ்னா என்ன, கூட்டம், ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு மொபிலைஸ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் கீழே எல்லா கண்ட்ரிஸும் வந்துட்டு அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இதுல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸ்ஏ ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. 30 day வந்துட்டு வெய்வர்ஸ்க்கான இஷ்யூன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்தியா ரிஃபைனரி டு பர்ச்சேஸ் வந்துட்டு ரஷ்யா குரூட் ஆயில் வந்துட்டு. இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈரானுக்கும் அதாவது ஈரான்ல வந்துட்டு வார் போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய எவ்வளோ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆயில் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா விலைவாசியும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஎஸ்ஏ வந்துட்டு 30 நாளைக்கு கீழே வந்துட்டு அவங்க சிப்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிப்மெண்ட் பண்ணாததெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது. சிப்மெண்ட்னா என்ன, ஆல்ரெடி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், அதை வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருப்போம், இல்லைன்னா சிப்மெண்ட்க்கு மட்டும் இவ்வளோ வேணும்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டிருப்போம், அதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு 30 daysக்கு மட்டும் அப்ளிகபிள் பண்ணி தரோம். March 5 இருந்து April 4 வரைக்கும் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி தரோம். வெஸ்ட் ஏசியா கான்ஃபிளிக்ட்னா என்ன, சண்டை போயிட்டு இருக்கிறதுனால ஷிப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆயில் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அது போக இதுல என்ன அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் பண்ற கம்பெனி வந்துட்டு இந்தியன் லாக்கு கீழே தான் கண்டிப்பா ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இதுல அவ்வளவுதான். ஸோ இந்தியா வந்துட்டு கரண்டா வந்துட்டு 100 million barrels வந்துட்டு குரூட் ஆயில் வந்துட்டு ரிசர்வ் வந்து கார்கன்ஸ் வந்துட்டு டிரான்சிட் வந்துட்டு பண்றதா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பார்க்கலாம். FATF வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. குவைத் அண்ட் பாப்புவா குனியா வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க லிஸ்ட்ல. எதுக்காக அப்படின்னா, ஜுடிஷியல் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங்க்கு கீழே. ஸோ இந்த FATF வந்தாவே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, மணி லாண்டரிங்கு கீழே தான். மணி லாண்டரிங்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மணி லாண்டரிங்ல வந்துட்டு 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்துட்டு கிரே லிஸ்ட், இன்னொன்று வந்துட்டு பிளாக் லிஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு குவைத் பாப்புவா குனியாவில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மணி லாண்டரிங் வந்துட்டு அதாவது டெரரிஸ்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ன்னு சொல்லி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா, மற்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லைட் ரிஸ்க்ல இருக்கிறதுல வந்துட்டு கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த லைட் ரிஸ்க்ல வந்துட்டு குவைத்தும் பாப்புவா குனியாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹை ரிஸ்க்ல வந்துட்டு இருக்கிறது யார் யாரு அப்படின்னா, ஸ்டில்னாவும் வந்துட்டு சேஞ்ச் ஆகாம இருக்கிறது ஈரானும் நார்த் கொரியாவும், ஓகேங்களா. மியான்மர் வந்துட்டு டியூ டெலிஜென்ஸ் ரெக்யர்மெண்ட்ல இருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்பப்ப குட்டி குட்டி தப்பு பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு மியான்மர் இருக்காங்க. FATF ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, பாரிஸ், பிரான்ஸ். பிரசிடென்ட் வந்துட்டு எலிசா டி ஆந்தோ மெடாரோசா. எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1989. அவ்வளோதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜி ஏஜென்சி, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்துட்டு 400 million barrels வந்துட்டு எமர்ஜி ஆயில். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, யார் வந்துட்டு எமர்ஜென்சியா வந்துட்டு ஆயில்ஸ் எல்லாம் நீட் பண்ணுவாங்கல்ல, வேணும் அப்படின்னு சொல்லி எந்த கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீட்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு எமர்ஜென்சியா ஹெல்ப் பண்றது தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட இருந்தும் எக்ஸஸா இருக்கிறத வந்துட்டு சம்திங் பர்சன்டேஜ் வந்துட்டு யூஸ்ட போக நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும். அது எல்லாமே வந்துட்டு யாருக்கு கீழே வந்துட்டு சேவ் பண்ணி வைப்பாங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிக்கு கீழே தான் வந்துட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. 400 million barrels வந்துட்டு எமர்ஜென்சி ஆயில் ரிசர்வ்க்கு கீழே வந்துட்டு லார்ஜஸ்ட் கலெக்டிவ் ஆக்ஷன் ஏஜென்சிக்கு கீழே வந்துட்டு இவங்க வச்சிருப்பாங்க. ப்ரீவியஸா 182 barrels வந்துட்டு வச்சிருப்பாங்க. இப்போ 400 million வந்துட்டு சேமிச்சு வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, யூஎஸ்ஏ கிட்ட மட்டும் வந்துட்டு 172 million barrels வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஜப்பான் கிட்ட வந்து எவ்வளோனா 80 million. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த க்ரூடு ப்ரைஸ் வந்துட்டு
இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு போர் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, $100 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பர் பேரலுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எமர்ஜென்சி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, பாரிஸ், பிரான்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்துட்டு ஃபெய்த்தின் பிரோல். மெம்பர்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்காங்கன்னா 30 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ இந்தியா வந்துட்டு டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஹியூமனிடேரியன் ஷிப்மெண்ட் 1000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு மலாவிக்கு வந்துட்டு டிஸ்பேச் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்னா கிளைமேட்னால ரொம்ப வந்துட்டு ட்ரவுட்னா என்ன, தண்ணியே இல்லாம ரொம்ப வந்துட்டு வறண்ட பகுதியா வந்துட்டு ஆயிடுது. ஸோ மலாவி வந்துட்டு இப்போ ரொம்ப வந்துட்டு அஃபெக்டடா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்துட்டு ஹியூமனிடேரியன் ஷிப்மெண்ட் வந்துட்டு 1000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு ஃபுட் அண்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். எல் நினோ அப்படிங்கிறது அந்த ரவுட்டால ரொம்ப பாதிக்கப்படுறது. அது போக வந்துட்டு ரைஸும் வந்துட்டு ஷிப்மெண்ட் வந்துட்டு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருந்து போகுது அப்படின்னா நவா சிவா போர்ட், மகாராஷ்டிரால இருந்து ரைஸும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மலாவியோட கேபிட்டல் அண்ட் கரன்சி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ லிகாங்பே மலாவியன் கிவாச்சா. பிரசிடென்ட் யாரு அப்படின்னா பீட்டர் முத்தாரிகா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரன்சி கேபிட்டல். இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு கரன்சி கேபிட்டல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. மலாவிலாம் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு நியூஸ்ல பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரவுட்டு, எல் நினோனா என்ன, கிளைமேட் ரிலேட்டடா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு போர் ரிலேட்டடா, இல்லை வந்துட்டு சி ரிலேட்டடா, இந்த மாதிரி வந்துட்டு என்ன ரிலேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நியூஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கப் பண்றத விட டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, எல்னினோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில பிளேசஸ்க்கு வந்துட்டு 2 to 7 years ஒன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. எந்தெந்த பிளேஸ்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா. ஸோ இந்தியாவும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ இந்தியாவிலயும் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு 2 to 7 years வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வறட்சியை வந்துட்டு சந்திச்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மலாவிக்கு வந்துட்டு நம்ம ரைஸ் வந்துட்டு 1000 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ஹியூமனிடேரியன் ஷிப்மெண்ட்டும் பண்றோம். அது போக ரைஸ் எங்க இருந்து அப்படின்னா நவாசிவா போர்ட். இந்த போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டு கூட அது எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம். மகாராஷ்டிரால வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இதில் இன்னைக்கு தொடர் அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அப்கமிங்ல வர எல்லா நியூஸஸும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.